ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார். நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை. இதுவரைக்கும் என் ஜெபத்துக்கு எந்த பதிலும் கிடைக்கல. என் கண்ணீரோ கவலையோ மாறவே இல்லை. என் வேதனை அப்படியே இருக்கு. இப்படி சொல்றீங்களா? இன்றைக்கு நீங்கள் விரும்புகிறபடி காரியங்கள் நடக்க போகிறது. கர்த்தரை விசுவாசியுங்கள். சங்கீதம் 20:4ஆம் வசனத்திலே தாவீது ராஜா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மன விருப்பத்தை நிறைவேற்றி தருகிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளை அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பதில்லை, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பதில்லை. பொல்லாதவர்களாகிய நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க விரும்பும் போது பரம தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் விரும்புவதை நமக்கு தந்திரழுவார். ஆகையால் பொறுமையோடு காத்திருங்கள். இங்கே கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து உதவி கேட்கிறார். அவளின் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கெஞ்சுகிறாள். ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சீஷர்கள் ஆண்டவரிடம், இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அப்பொழுதும் ஆண்டவர் எதுவும் செய்யவில்லை. நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி அவளுடைய கோரிக்கையை தட்டி கழிக்கிறார். ஆனாலும் அவள் விடுவதாக இல்லை. தன்னை மிகவும் தாழ்த்தி ஆண்டவரை பணிந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று. அந்நேரமே அவளுடைய மகள் சுகமாகிறார். அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறது போல, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். இங்கே கானானிய ஸ்திரீயின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. கடைசியில் அவள் விரும்புகிறபடி நடந்தது. அவள் விரும்புகிறபடி காரியங்கள் நடக்க அவள் என்ன செய்தால் தெரியுமா? அவளுடைய மகள் கொடிய வேதனையில் இருந்த போதும் இவள் ஆண்டவரை நம்பினாள். நம்ம எத்தனை பேர் நம்முடைய வேதனையில் ஆண்டவரை நம்புகிறோம்? பலர் வேதனை துன்பம் வரும்போது ஆண்டவரை விட்டுவிடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து வேதனையோடு இருக்கிறீர்களா? ஒரு சுகத்தை எதிர்பார்த்து, ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளின் நிலைமையை பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். கானானிய ஸ்திரீ சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் அவளுக்கு ஒரு பதிலும் கொடுக்கவில்லை என்றாலும் அவரை பின்தொடர்வதை அவள் நிறுத்தவில்லை. இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ ஜெபம் செய்தும் ஒரு ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கவில்லையா? அவரை பின்தொடர்வதை விட்டுவிடாதீர்கள். அவள் மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்தி தாழ்மையோடு பேசுகிறாள். ஆண்டவரை பணிந்து கொள்கிறாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் பெருமை பாராட்டாதீர்கள். உங்களை ஆண்டவரின் முன்பு தாழ்த்தி பணிந்து கொள்ளுங்கள். தாழ்மையோடு பேசுங்கள். விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். உங்களை பார்த்து உங்கள் விசுவாசம் பெரிது என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் விரும்பியபடி காரியங்கள் நடக்கும். இந்த வருஷத்தில் அதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் கனம் பண்ணி உடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தி பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை விடாமல் பின்தொடர்ந்து வந்தது யார்? ஏ சமாரிய ஸ்திரீ, பி கானானிய ஸ்திரீ, சி மோவாபிய ஸ்திரீ, டி எபிரேய ஸ்திரீ. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.